பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராகமம் 15:23-25. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. பிரியமானவர்களே, பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போய் தன் குடும்பத்தையே இழந்துவிட்டு மீண்டும் பெத்லகேமுக்கு வந்தபோது அவ்வூரார் இவள் நகோமியோ என்றார்கள். அப்பொழுது நகோமி, என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று தான் படும் வேதனையிலே கர்த்தரை குற்றம் சாட்டினாள். அன்பானவர்களே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நல்லவர், நன்மை மட்டும் செய்பவர். தீமைகளை செய்பவன் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான். கர்த்தர் கசப்பை கொடுக்கிறவர் அல்ல. கசப்பு, விஷம் சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நாம் வெளியே செல்லும்போது சத்துரு நம் வாழ்வில் குறுக்கிட்டு தீமைகளை செய்கிறான். ஆகவே தேவனை குறித்து ஒரு நாளும் தவறாகவும் அவிசுவாசமாகவும் பேசாதேயுங்கள். நகோமி தவறாக புரிந்து கொண்டாள். பாருங்கள், இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி 3 நாளாய் தண்ணீர் கிடையாமல் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது. அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரில் போட்டவுடன் அது மதுரமான தண்ணீராய் மாறிப்போனது. அதே போல கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மரத்தின் மூலம் நம்முடைய கசப்பு மாறிப்போனது, வாழ்வில் மதுரம் உண்டானது. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். கசப்பை மதுரமாக்கி குடிக்க தண்ணீரை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்வில், குடும்பத்தில், உங்கள் சபைகளின் மத்தியில் உள்ள கசப்பான வாழ்க்கையை மாற்றி மதுரமான வாழ்க்கையாக மாற்றுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகவே இப்பொழுதே உங்கள் வாழ்வின் கசப்பை மாற்றுகிற தேவன், அவரை நோக்கி நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக, குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். வாழ்க்கையிலே கண்ணீரோடும் துக்கத்தோடும் கசப்போடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுதே மதுரமான வாழ்க்கையை கட்டளையிடும்படியா நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாறாவை போன்ற அனுபவம் இப்பொழுதே மறைந்து போகட்டும். வாழ்க்கையிலே மதுரம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.